எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நிரந்தர வருமானம் கிடைக்கணும், வற்றாத செல்வம் கிடைக்கணும், நம்ம சம்பாதிக்கிற பணம் சுப செலவுக்கு பயன்படணும், வீண் விரயமாகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய சில காரியங்களால் வற்றாத செல்வமும் நிரந்தர வருமானமும் நல்ல தொழில் அல்லது வேலை நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினம்தோறும் காலை எழுந்தவுடனே அன்னை மகாலட்சுமியை மனதார நினைத்து வழிபாடு செய்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலை எழுந்தவுடனே நம்ம எழுந்து நிற்கிறப்பவே இந்த நிலமகள்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கு மறுபிறப்பு மாதிரி தான். அதனால் பிறக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறப்ப, செல்வத்திற்கு அதிபதியான அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறப்ப வற்றாத செல்வமும் நிரந்தர வருமானமும் நம் மனதிற்கு பிடித்த தொழில் அல்லது வேலை நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த தொழில் நல்ல முறையில் மென்மேலும் வளர்ச்சி அடையும். ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வேலையில் நமக்கு பிடித்தமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நம்ம மனதிற்கு நிறைவான ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்கும். நல்ல வேலை, அதாவது மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் தான் நம்ம நிரந்தரமாக அங்கே போக முடியும். பிடிக்காத பக்கம் போகிறோம் அப்படின்னா எப்படா அங்கேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். இந்த எண்ணமெல்லாம் வராமல் நம்ம மனதிற்கு பிடித்த மாதிரி தொழிலும் வேலையும் நிரந்தர வருமானமும் கிடைக்க தினம்தோறும் அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்புங்க. காலை எழுந்தவுடனே குளிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வைத்து அன்னை மகாலட்சுமிக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. எனக்கு காலை எழுந்தவுடனே குளிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கைகால் கழுவிட்டு நெற்றியில் திருநீர் வச்சுட்டு அன்னை மகாலட்சுமி மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. முடிந்தவரை குளித்து சுத்தபத்தமாக இந்த பூஜையை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப பலன் உடனடியாக கிடைக்கும். அதாவது சுத்தமான இடத்திற்கு மிகவும் பிடித்து வரக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. எங்கெல்லாம் தனக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த இடத்துல ரொம்ப இஷ்டமாக வந்து அமர்ந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான அத்தனையும் செய்யக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. அன்னை மகாலட்சுமிக்கு உரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை தினம்தோறும் 27 முறை சொல்லலாம். உங்களால் 27 முறை சொல்ல முடியல அப்படின்னா 11 முறையாவது சொல்லி அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை 11 முறை அல்லது 27 முறை சொல்லி அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறப்ப, தொடர்ந்து தினம்தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சொல்லி அன்னையை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அல்லது வேலை அமையும், நிரந்தர வருமானம் அமையும், பணம் வீண் விரயமாகாது, செல்வம் மென்மேலும் சேருங்க. ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் கூடி தினம்தோறும் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து இந்த ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை சொல்லி அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறப்ப எப்பேற்பட்ட துன்பமும் எப்பேற்பட்ட தரித்திரமும் நம்மை விட்டு நீங்கி போகுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மகா மந்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு வரி மந்திரம். நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிற காலங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய, நம்ம பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. கோபம் அப்படிங்கிறது சிறிதளவும் கூடி படவே கூடாதுங்க. ரொம்ப கோபப்படுற மாதிரி நம்மளை தூண்டி விட்டாலுமே நம்ம எல்லாமே இறைவன் செயல், எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. முடிந்தவரை கோபப்படாமல் இருக்கணும். தேவையில்லாத அபசகுனமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுங்க. மூன்றாவது, கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது நம்ம வாயில் வரவே கூடாதுங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறத பேசாமல் இருக்கணும். மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடாதுங்க. சாபம் அப்படிங்கிறது இந்த வழிபாடு செய்கிற காலகட்டங்களில் கொடுக்கவே கூடாது. பொதுவாக எப்போவுமே மற்றவங்கள நம்ம சாபமே செய்யக்கூடாதுங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போய் எப்படியோ போவ அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்கிறப்ப அதுவே நமக்கு எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணி நம்ம கூட அந்த எதிர்மறையான எண்ணங்களும் ஆற்றலும் நம்மை சுற்றியே இருக்குமாம். அதனால் தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிறது, தேவையில்லாமல் சாபம் விடுறது, தேவையில்லாமல் கோபப்படுறது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறது, இது எல்லாம் அறவே விட்டுறணுங்க.
இது எல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து போச்சுங்க. முக்கியமான வழிபாடு அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய வழிபாடுங்க. நம்மக்கிட்ட ₹1 நாணயம் 108 அல்லது ₹5 நாணயம் 108 இருந்ததுன்னா இந்த நாணயங்களை எடுத்து வைத்து பௌர்ணமி தினத்தில் மாலை வேளையில் அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு இந்த 108 நாணயங்களால் ஓம் த்ரீம் மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அன்னை மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிறப்ப பிரகாசமான ஒளிமயமான வாழ்வு அமையும், எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. தினம்தோறும் ஓம் த்ரீ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் சொல்லி வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் 108 முறை சொல்லி அன்னை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மனதிற்கு பிடித்த தொழில் அல்லது வேலை நிச்சயமாக அமையும். நிரந்தர வருமானம் கிடைக்கும். செல்வம் சேரும், வற்றாத செல்வம் சேருங்க. என்றென்றும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யமும் நிலைத்து இருக்குங்க. அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய வாழ்வு சிறப்பானதாக இருக்குங்க.